பாஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திவாகருக்கு டெலிவிஷனில் தான் அப்படின்னா திரைப்படத்துக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக லவ் இன்சூரன்ஸ் கொம்பினின்னு ஒரு படம் எடுத்துருக்காரு. விக்னேஷ் சிவன் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு ஷாட்டு தான், ஒரே ஒரு ஷாட்டு. அதே மாதிரி இந்த வாட்டர் நினைச்சு இப்படி சொல்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. ஒரு ஸ்டார் தான் விக்னேஷ் சிவன் ஸ்டார். ஆமாம், அவரு ஸ்டார் தானே. இவர் வாட்டர் மிலான் ஸ்டார். அவர் வந்து அவர் நான் இதை பற்றி கேட்கும்போது இப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. இந்த ஹியூமன் கேரக்டர் பழக்கம் என்ன. இப்போ விக்னேஷ் சிவன் அதே மாதிரி படம் எடுத்துக்காருன்னா அவரை பற்றி ஒரு வைரலான ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. 350 கோடி ரூபா என் லைஃப்பில் சம்பாதிச்சா போகிறோம், அதை நான் பேங்க்கில் போட்டு வருஷத்துக்கு 21 கோடி ரூபா வட்டி வரும், மாதத்துக்கு 1.5 கோடி ரூபா எனக்கு வரும், அதை வச்சு நான் சந்தோஷமாக நிம்மதியாக என்னுடைய ஃபேமிலியோடையே நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நான் வாழ்வேன் அப்படின்னு இருக்காரு. இது சரியா? இல்லை, அதாவது என்ன அப்படின்னா விக்னேஷ் சிவனை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் லைஃபே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ அதை பார்த்துட்டு வருவாப்புல, ஏதாவது என்ன திருப்பி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு ஏற்கனவே போட்டு வீடியோலாம் தூக்கணும். சரி, அது கொஞ்சம் போட்டோம், நமக்கே சரி ரைட்டு ஒரு இதாக இருந்ததுனால தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதை நம்ம அதுக்காக எதையுமே விமர்சனம் பண்ணாமல் இருக்கு. ஏன்னா பப்ளிக்கில் வந்துட்டு இப்படி ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லும்போது நம்ம வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த படம் பார்த்தீங்களா, நாகார்ஜுனா படம், இந்தியாவை பற்றி எதாவது பேசினா நரம்பு அப்படியே ஏறுபாருங்க. ரட்சகன் அந்த மாதிரி நம்ம ஒரு ரட்சகனாக இறங்கி தான் ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் சும்மா இருக்கவொடனே விக்னேஷ் வந்து யாரையுமே சொரிஞ்சு விடக்கூடாது. பேசாமல் போனோமா, படம் பண்ணோமா, அதில் எதாவது பப்ளிசிட்டி பண்ணோமா, படத்தில் எதாவது பண்ணோமான்றதோட போகணும். அவன் சோத்துக்கு கஞ்சிக்கு வெளியில்லாமல் பல பேர் சுற்றிட்டு இருக்கான். 350 கோடி ரூபா நல்லா எனக்கு வாயில் வருது, அசிங்கமாக வருது. நம்ம தம்பி தான், அதனால் நம்ம அப்படி நம்ம வயசில் கம்மி தானே அவர், அதனால் சொல்ல முடியாது. இதெல்லாம் எப்படி தோணுதுன்னு தெரில. இது என்ன சினிமா ஸ்கிரிப்டுன்னு நினச்சா இல்லைண்ணே. அதை வச்சு நம்ம இன்னொரு கணக்கு ஒன்று போனேன். 350 கோடிக்கு 21 கோடி ஆண்டு இன்ட்ரெஸ்ட்னா 35 கோடி சம்பாதிச்சா போகிறோம், உங்களுக்கு வந்து ஒரு 21 லட்சம் வந்துடும். அப்போ மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா வந்தால் கூட நம்ம நிம்மதியாக வாழ்ந்தோம். இப்படிலாம் எல்லாரும் வீட்டில் கணக்கு போட ஆரம்பிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அதுதான் விக்னேஷ் சிவனோட கணக்கு. இதை பற்றி 4 பேர் பேசணும், 4 பேர் கேட்கணும் அப்படின்னு அப்படி போட்டிருக்காங்க. அவரே ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணியிருக்காரு. அப்போ அவர் திவாகரன் நடிக்க வச்சல எந்த தப்பும் இல்லை. அவரே ஒரு திவாகர் தானே, புரியுதா அவருக்கு? அவரே ஒரு திவாகர், ஒரு எக்ஸ்பர்ட் தான். அவர் வந்து ஒரு செலிப்ரிட்டி தானே. நீங்கள் என்ன ஆங்கிளில் பேசுனீங்க? இப்போ என்ன கேட்டீங்க? திவாகர் ஒரு செலிப்ரிட்டியா இல்லையா? நான்லாம் அப்படி சொல்லல. பப்ளிசிட்டி எல்லாருக்கும் தெரியுதுல்ல. இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல திவாகர் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். உங்களுக்கு திவாகரை தெரியுமா? தெரியாது. தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ செலிபிரிட்டி தான். அது எப்படி செலிபிரிட்டி? அப்போ அமிதாப் பச்சன் யாரு? அவரும் செலிபிரிட்டி தான். அமிதாப் பச்சன் செலிபிரிட்டினா திவாகர் எப்படி நம்ம செலிபிரிட்டி? நானே வெளில போனால் சொல்லுவேன், எங்களெல்லாம் அப்படி சொல்லாதீங்க, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, நாங்கள் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னா பிரியாணி கடை சென்னை ஃபுல்லாக தான் இருக்குது. ஆமாம், தலப்பாட்டி கட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதுக்காக எவன் பிரியாணி தலப்பா கட்டி இருக்குன்றக்கா பிரியாணி கடையை போடாமல் இருக்க முடியுமா? அதுக்கு ரோட்டில் கூட தான் ஒருத்தர் 80 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டுருக்கேன் ஹாஃப் பிரியாணி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது அதே மாதிரி ஒரு பிரியாணி கடை தான். யார்? அமிதாப் பச்சனும் ஒரு பிரியாணி தான் கடை தான். சிவனும் ஒரு பிரியாணி கடை தான். ஒரே இதுதான், ஒரே தொழில் தான் எல்லாருக்கும். விக்னேஷ் சிவன் அவர் 3500 கோடி. நம்ம ஏதாவது சிவன் சொல்லி வேற எங்கேயா போட்டு கொடுக்குறேன். 35 கோடி, அவர் 35 கோடி, 350 3500 கோடி. இவர் 350 கோடிக்கு ஆசைப்படுறாப்புல. திவாகர் 35 கோடிக்கு ஆசைப்படுறான். அவ்வளோதான், 3.5 கோடிக்கு ஆசைப்படுறான். அப்போ எல்லாமே செலிப்ரிட்டி தான். அப்படி கணக்கெலாம் நீ பார்க்கணும். எதுக்காக சும்மா இருந்தது சொரிஞ்சு விட்டாப்புலன்னு தெரில. யார்? விக்னேஷ் சிவன். சரி, 350 கோடியில் மாதம் 1.5 கோடி வருதுன்னு வைங்க. 1.5 கோடி அப்போ வந்துடுது 1ஆம் தேதி ஆனால் அக்கௌண்ட்டில் வந்துடுது. அதாவது மாதம் 1,20,00,000 ரூபாய். சரி, 1.5 கோடின்னு வைங்க, இல்லை 1.25 கோடி. சரி, 1.25 கோடியை குறைச்சிடுறாங்க. 1.25 கோடி. 1.25 கோடி. இந்த 1.25 கோடி 2 விஷயத்தை நீங்கள் இதில் பார்க்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, விக்னேஷுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஏன்னா அவர் சினிமாக்காக தெரியாது. சரி, ஒரு விஷயம், இந்த 1.25 கோடி வருதுன்னு வச்சுங்க. அப்போ குடும்பத்தோட அமைதியாக இருப்பார். அப்போ இந்த 1.25 கோடி எங்கே கொண்டு செலவு பண்ணுவ நீ? குடும்பத்தோட இருக்கும்போது எப்படிங்க செலவு பண்ணுவீங்க? அதானே 1.25 கோடி வந்து நான் மாதம் வந்து மளிகை ஜாமான் வாங்குவேன், அப்புறம் வந்து டெய்லி. அப்போ நயன்தாரா இதுக்கு? நயன்தாரா ஒரு சூப்பர் ஸ்டார் தானே? இல்லைண்ணே,
நான் 1.25 கோடி சூப்பர் ஸ்டாரா இல்லையா? சூப்பர் ஸ்டார் தான். அவங்க வீடு இருக்கா இல்லையா? ஆமா. அவங்களுக்கு ஒரு பங்களா இருக்கா இல்லையா? இருக்கு. அபார்ட்மெண்ட்ஸ்ல வீடு இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்கெல்லாம் வாடகை இல்லை, சொந்தம் தானே. சொந்தம் தான். இப்போ மாதம் வந்து வரக்கூடிய ஜாமான் யார் வாங்கி போடுறா? விக்னேஷ் சிவனும் நயன்தாராவுக்கு சேர்த்து இவர் சமையல் பண்ணி போடுறேன்றார். அப்படி சொல்ல வர்றாரா? என்ன பண்ணுறாரு? நீங்கள் ஒன்றும் அப்படியே உங்கள் காசை வச்சுக்கங்க, எனக்கு வர்ற வட்டியில் நான் குடும்பத்தையும் பார்த்துட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு செலவும் பண்ணிக்கிட்டு, அப்போ நயன்தாராவை சேர்த்து வச்சுக்கிட்டு 1.25 கோடி எப்படி பத்தும்? 1.25 கோடி பத்தா தானே மாதத்துக்கு? இப்போ திடீர்னு பெங்களூர் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுக்கிறீங்க, 40 லட்ச ரூபா வாடகை, போயிட்டு வந்துடுறீங்க. திருப்பி அடுத்த வாரமே நீங்கள் கோவா போகணும்னு தோணுது, ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் முடிஞ்சு போச்சு. 3 டைம் ஃப்ளைட் எடுத்தீங்கன்னா 1.25 கோடி முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும்? எப்படிங்க பத்தும்? 1.25 கோடி எப்படி பத்துன்ற ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு மாதத்துக்கு? ஒருவேளை அவருடைய வீடு இருக்குல்ல, ஆமாம், அந்த வீட்டில் தனியாக நான் இருந்துப்பேன், அதாவது சந்தோஷமாக இருப்பேன். அம்மா பிள்ளைங்க பொண்டாட்டிலாம் அவங்களுக்கு நயன்தாரா சம்பாதிக்கிறாங்கல்ல, இங்கே வரும்போது நான் இவங்களோட இருப்பேன், அங்கே வரும்போது நான் அங்கே என் காசோட இருப்பேன். அதாவது இது ஒரு பக்கம் இருக்கா? இந்த 1.25 கோடி எப்படி செலவு பண்ணுறதுன்னு இருக்கு. சரி, வீட்டில் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் 1.25 கோடி எப்படி செலவு பண்ணுவீங்க? எப்படி பத்தும் அப்படின்ட்டு ஆன்லைனில் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவேன், டெய்லி ஆர்டர் பண்ணுவேன், டெய்லி ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஒரு அப்படி இருந்தாலும் செலவாகாத. 1.25 கோடி ஆகும். டெய்லி 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு எவ்வளோ? 30 லட்ச ரூபா. 30 லட்ச ரூபாய் கிட்ட ஆகும்ல. மீதி காசு டைரக்டருக்கு பிரித்து கொடுத்துருவீங்களா மாதம் மாதம்? அதெல்லாம் லேட்டாக சொல்கிறீங்களா? நான் போய் சேர்ந்துருப்பேன். இல்லை, இனியும் சேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்க்க மாட்டார். நம்ம இப்படி பேசுறதுக்கு அப்புறம் சேர்க்க மாட்டார். நீங்கள் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படிலாம் நீங்கள் ரகசியத்தை இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இப்போ சிவனை ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அந்த சிவனையும் பிடிக்கும், விக்னேஷ் சிவனை என்ன பிடிக்கும்னா ஒரு அப்பாவியான ஒரு மனுஷன், வெகுளித்தனமான, இன்னசென்ட். அதுக்கு மாற்றுகிறது. தொழில் ரீதியாக படம் டைரக்ட் பண்ணுறது இதுலேயோ பல இதில் ஏமாந்துருக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருந்தது அப்படின்னு வச்சிங்கன்னா ஏமாற்றமாகவே எனக்கு தெரியாது. இறைவன்கிட்டவே, அதாவது நீங்கள் வந்து கண்ணதாசன் ஒன்று சொல்லுவார், இந்த காத்துவாக்கு 2 காலம்னு ஒரு படம் எடுத்தாப்புல, ஒரு இன்னசென்ட்டால் மட்டும்தான் அந்த படத்தை எடுக்க முடியும். ஆக்சுவலாக என்னன்னா யாருமே அதை வந்து ஓப்பனாக எனக்கு 2 பொண்ணை பிடிச்சிருக்குன்னு ஒரு கதையை யோசிக்க மாட்டேன். ஆமாம், அவன் யோசிச்சு எடுத்துட்டாப்புல. தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஒருத்தர் சிரிக்கிறாப்புல, ஒருத்தர் அப்படின்னு பக்கத்தில் அந்த வீட்டம்மால அப்படின்னு தட்டுறாங்க. என்னன்னா இதை நியாயப்படுத்தி சிரிக்கிறியா நீ அப்படின்னு. அப்போ எடுத்தவரை யோசிச்சு பார்க்குறேன், எவ்வளோ இன்னசென்ட்டாக எடுத்திருக்காப்புல, கதைன்னு சொல்லுகிற எடுத்திருக்காப்புல. ரொம்ப இன்னசென்ட்டான நல்ல டேரக்டர். ஆனால் டேரக்டர் நல்லது. அதுல இருந்து நம்ம தொழில் ரீதியாக எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்குங்க. அதை பற்றிலாம் நான் சொல்ல. ஏன்னா ஒரு லைஃப்லேருந்து வந்து ஒரு கதையை ஒரு ஹீரோயின்ட்ட சொல்லி படம் எடுத்து அதை ஹிட் பண்ணி ஹீரோயின் பேஸில் படம் பண்ணி அதில் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக போய் பண்ணுறது தான் பிரச்சனை. அதுதான் எனக்கு ரொம்ப, அதனாலே அவரை பற்றி நம்ம எதுவுமே போடுறதில்ல. இப்போ இந்த 6 மாதம் 1 வருஷமாகவே சரி ரைட்டு, எதுக்கு நம்ம வேணுன்னே பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஆனால் இப்போ சும்மா இருக்கவங்களை சொரிஞ்சு விடும்போது நம்மள இல்லை, பொதுவாக இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, இப்போ வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்து என்கிட்ட கேட்குறீங்க. ஆமாண்ணா, ஏன்னா அதுகளை சொரிஞ்சு விட்டாருன்னு அர்த்தம். ஆமாண்ணே, எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3.5 கோடி ரூபா நான் சம்பாதிச்சா போகிறேன், 21 லட்ச ரூபா வரும் மாதம் எனக்கு 1.25 லட்ச ரூபா வந்தால் என் லைஃபுக்கு போகிறோம். ஏன்னா இப்போ அது ஒவ்வொருத்தரும் தாங்க அப்படின்னு. இப்போ ஒருத்தர் 3.5 லட்சம் இருப்பேன், ஒருத்தர் 35,000 ரூபா இருந்தால் போதும் பேங்க்கில் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் இருக்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் என்ன இருக்கு, இப்போ அவங்கவுங்க ரேஞ்சுக்கு அவங்கவுங்க இது பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ நாட்டில் நிறைய பேர் சும்மா இருக்கிறது விரும்புகிறாங்க. ஒரு அமௌண்ட் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, டெய்லி ஆனால் காசு மட்டும் வரணும். ஆமாம், அது நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, அது இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க. முன்னாடி அப்படி இருந்தாலும் அந்த 1% கம்மியாக இருக்கும். அவங்க எல்லாரும் இல்லைன்னா அப்படி சோம்பேறித்தனமாக இருக்கு, வேலைக்கு போகணும்டா, உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னுவாங்க. இப்போ எப்படின்னா வேலைக்கெல்லாம் இல்லை, வட்டி காசு வந்து வீட்டுக்கு டெய்லி காசு வந்து அப்படி எப்போ கார்டை ஸ்வைப் பண்ணாலும் எப்போ ஜிபே காசு வந்துட்டு. நல்ல வேலை ஜிபேல ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா லிமிட்னு வச்சான், இல்லைன்னு பயங்கரமாக ஆயிரும். ஸோ அதே மாதிரி என்னன்னா இப்போ அந்த 350 கோடி எப்போ சேரப்போகுதுன்னு தெரியல. சேர்ந்துடும். இல்லை, விஜய்க்கே இப்போ இருக்கிற காசு பத்தாதுங்க, செலவு காசு. இப்போ ஒய்ஃபுக்கு 250 கோடி கொடுத்தாப்புன்னு மீதி காசு வச்சேன். இல்லை, அவர் தரமாட்டேன்ட்டார். அவருடைய சொத்து மதிப்பு வந்து எலெக்ஷனில் சொன்னார்ல, அந்த மொத்தமே 250 கோடி தான். அவ்வளோதான் சொன்னார்ல. இப்போ அதில் நான் ஒரு 10% தரேன், 75 கோடி ரூபா தருவேன், 33 கோடி ரூபா தருவேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காப்புல. அப்போ என்னன்னா சங்கீதா என்ன சொல்லணும்னா, இப்போ இதை தவிர மீதி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கவா, கேட்க மாட்டேன், உன் சொத்து இல்லை, புரியுதா? ஆனால் பார்த்து இப்போ அதாவது செங்கல்பட்டில் கோர்ட்லேயே யோசிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் தூண்டி விடுறீங்க. ஒரு சினிமாலே வராத ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். இதோட இந்த முடிச்சிருவோம். சரி, சொல்லுங்கள்.
ஒரு பையன் வந்து நான் இப்போ சொல்லலை, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து நம்ம பயங்கர ஃப்ரெண்டு, பயங்கர நக்கல் பிடிச்சால் நம்ம மாதிரி நம்ம நண்பன் தானே அப்புறம் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு நபர். என்னன்னா ஒரு பிள்ளை கூடயே சுற்றிக்கிட்டே இருந்தான் அந்த பையன். இவர் கொஞ்சம் வசதியான ஆள், தோப்பு துறவெல்லாம் வச்சுருக்கார், பொள்ளாச்சி பக்கத்தில் தோப்பெல்லாம் இருக்குது. கோயம்புத்தூரில் நீங்கள் இருந்தப்போ பல சம்பவங்கள் நடந்திருக்கு போல இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா இவர் பயங்கர காண்டாயிட்டார். அந்த பிள்ளை ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பிள்ளை, நல்லா படிக்கும், ஆள் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பையன் விழுந்துட்டான். இவன் ஒரு லூசு பையன், இவனுக்கு வந்து விவரமும் தெரியாது, அந்த மாதிரியான ஆள். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, இந்த பொள்ளாச்சியில் இருக்கவங்க ஒரு ஜீப் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் இருக்க பூரா என்ன பைத்தியம்னா, தோட்டம் வச்சிருக்க கவுண்டர் பூராமே ஒரு ஜீப்பு, அதில் இந்த பக்கம் ஒரு கோடாரி, இந்த பக்கம் ஒரு வேல் கம்பு குத்தி வச்சு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படியே வேட்டைக்கு போகிற மாதிரி. அந்த காலத்தில் துப்பாக்கி இருக்குது, இப்போ துப்பாக்கி இல்லை. அல்ல, அது ஒரு ஜாலி ஒரு கெத்துக்கான வண்டி எல்லாரும் வச்சுருப்பாங்க. பொள்ளாச்சி ஒரு கவுண்டரு, முக்கியமாக தோட்டம் வச்சுருக்காங்க, கவுண்டர்னு இல்லை, தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாமே அந்த ஜீப் வச்சுட்டு அப்படியே கோயம்புத்தூர் வர்றது, முடி வெட்டுறது கோயம்புத்தூர் வருவாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே போவாங்க. இப்போ இப்படி ஒரு டைப் தான் அந்த நண்பர். நான் சொல்லுவேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணார், உமா எங்கே இருக்கீங்க? நம்ம குனியமுத்தூரில் தான் போத்தனூர், அங்கே தான் இருக்கேன் தலைவன், வந்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நீங்கள் பொள்ளாச்சி வரைக்கும் வாங்க, வரீங்களா? ஒரு முக்கியமான மேட்ரு பேசணும் நம்மன்னாரு. சரி வரேன்னு சொல்லிட்டு, சரி வாங்க நீங்கள் வாங்கினோன்னே போத்தனூர் வந்து என்னை ஏற்றிட்டார் வண்டியில். 2 பேரும் வரோம். 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது என்னென்னா வேகமாக அழுத்துறார் வண்டியை. அழுத்தி வந்து நேராக சர்வபுரம் கிணத்து கடவுன்னு ஒரு ஏரியா இருக்குது, அதை தாண்டி ஒரு இடத்துக்கு அந்த ரோட்டில் போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அங்கே போனால் பைக்கில் நின்று 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. யார்? ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்துருக்காங்க அங்கே ஒரு தோட்டத்தில். ஓகே. நேராக போய் வண்டியை நிறுத்தினோடனே அவன் எந்திரிச்சிட்டான். அந்த பையன் யாருன்னா இவரோட பையன். அந்த பொண்ணு, இந்த பையன் இந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு இவர் ரொம்ப நாளாக தெரியும், ஆனால் இவர் கண்டிச்சிட்டே இருக்காரு, அது செட் ஆகாது நம்ம குடும்பத்துக்கு. 2 பேரும் கேஸ்ட்ன்ற பிரச்சனை இல்லை, வேற இருந்தாலும் வேண்டாம் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. ஆனால் இவன் இல்லை என் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு, அப்படி இப்படின்னு கதை உருட்டிக்கிட்டே இருக்கு. நேராக போனார் ஒருவருன்னு. போனோடனே என்னம்மா நீ கிளாஸ்மேட் தானே, இவனுக்கு லவ்வரா? இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, லவ்வர்லாம் இல்லை, ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் அப்படின்னு. அவனே இவன் என்ன உனக்கு லவ்வரா? அது கல்யாணம் பண்ணிக்கிற போறியா, லவ் பண்ணுறியா அப்படின்னு? இல்லை என் கிளாஸ்மேட்டு தானே. டப்புன்னு அந்த பிள்ளைய போய் இடுப்பு பிடிச்சார் அப்படின்னு கொடுத்து முத்தம் கொடுக்க போயிட்டார். பதறிட்டாங்க, ஐயோ அப்பா பண்ண. அந்த பிள்ளையும் பதறிடுச்சு. பதறினோடனே என்னன்னு பார்த்தா அப்போ உண்மையை எடுத்துக்கிட்டாங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் எப்படி இவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அன்றைக்கே பிரச்சனையை முடிச்சிட்டார். உட்காந்து பேசி அங்கேயே உட்கார வாங்க என்ன சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இதெல்லாம் இங்கே உட்காந்து பேசுகிற மேட்ரு கிடையாது, அவர் நம்ம பேசிக்கலாம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு வைங்க அந்த பையனை, அந்த பிள்ளை. ஆனால் பையன் அடம் பிடிச்சிட்டான், அந்த பிள்ளையை அடம் பிடிச்சிருச்சு. இதை வந்து லவ்வர்ன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு அதிரடி ட்ரீட்மெண்ட். ஏன்னா ரொம்ப நாளாக போய் சொல்லிகிட்டே தர்றான், கிளாஸ்மேட்டு சும்மா படிக்க போகிறேன், இல்லை புக்கு வாங்க வந்துச்சு. அந்த காலத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ எவனும் புக்கு வாங்குறது இல்லை, இப்போ மெசேஜ்லேயே அனுப்பி விட்டேன், மெசேஜ்லேயே முடிச்சிடறாங்க மேட்ரு. ஆனால் இப்போ வந்து அது கிடையாது, புக்கு வாங்க வந்துச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து லவ்வரை தான் உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கடைசியாக அவங்கள்ட்ட ஒன்று என்ன சொன்னேன், இந்த கதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இது வரைக்கும் சினிமாலே வராத ஒரு சம்பவம். அப்போ வந்து என்னென்னா நம்ம அப்பனே இவரை தூக்கிடுவான் போல அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் வந்தோன்னே ஒத்துக்கிறான் பாருங்க அவன். புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த கதையை எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷாக் கொடுக்கறதுக்கு தான் மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கு. இப்போயாவது விக்னேஷ் வந்து திருந்தணும், இப்படியே வெகுளித்தனமாகவே இருக்கக்கூடாது. சினிமான்னு இருந்தால் இருக்கிற காசை இப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க, மனைவி காசையும் பிடிக்கிட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க, அது பிரச்சனையாயிடும். ஒரு சட்டம் போட்டிருக்காரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில். போன ஆட்சி காலத்தை எண்டில் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் வங்கியில் எத்தனை லட்சம் எத்தனை கோடி போட்டு வச்சுருந்தாலும் சரி, வங்கி திவால் ஆயிடுச்சு அப்படின்னா 5 லட்சம் மட்டும்தான் அந்த வங்கி உங்களுக்கு தரும் இப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் விக்னேஸ்வரனை போய் எடுத்து பார்த்துக்க சொல்லுங்கள், அவன் வக்கீல் இருந்தால் பிஎன்எஸ்ல போய் தேடி பார்க்க சொல்லுங்கள். அது வந்து ஒரு எப்படின்னா, அவங்க என்ன ஆட்டையை போடுற எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, வங்கியில் நான் இது சீரியஸாக சொல்லி, அங்கீகரிக்கப்பட்ட வங்கியாக இருந்தால், எந்த வங்கியாக இருந்தாலும்
எந்த வங்கிக்கும் அந்த வங்கி அவ்வளோதான் தரும். என்ன இவங்க ஆட்டையை போடுறதுக்கு என்ன திட்டம்னா, குஜராத்திகள் சின்ன சின்ன வங்கியெல்லாம் ஒரு வங்கியில் கொண்டு இணைச்சாங்க. ஸ்டேட் பேங்க் அப்படின்னா சின்ன சின்ன பேங்க்லாம் கொண்டு போய் ஸ்டேட் பேங்க்கில் இணைச்சாங்க. இந்தியன் பேங்க்கு, அதே மாதிரி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி 5 பேங்க் பெரிய பேங்க் இருக்குல்ல, இந்த பேங்க்களோட சின்ன சின்ன பேங்க்லாம் கொண்டு இணைச்சிட்டாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் அப்படின்னு இந்த இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வங்கிலாம் கொண்டு இதோட இணைச்சி இப்போ இதோட டேர்ன் ஓவர் 1000 கோடின்னு வைங்க. இந்த 1000 கோடி சில்லறையெல்லாம் சேர்த்து 2000 கோடி டேர்ன் ஓவர் ஆக்கி விட்டுறது. 1 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் அப்படின்னா 10,000 கோடி 5,000 கோடிலாம் சின்ன சின்ன வங்கியெல்லாம் கொண்டு போய் அதோட சேர்த்து விட்டோன்னா 2 லட்சம் கோடி ஆயிரும். அதோட டேர்ன் ஓவரை காமிச்சு விட்டு 50,000 கோடி இவங்க வேண்டியவனுக்கு மொத்தமாக தூக்கி கொடுக்க முடியல, எல்லாம் சில்லறை வாங்க முடியல, அவனுக்கு லோனை கொடுத்துருவாங்க. அவன் கொண்டு போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவான். இதில் அதானி போய் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவான், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவான், அதில் இன்வெஸ்ட் பண்ணுவான். இதில் ஷேரில் மார்க்கெட் இறங்கி திவால் ஆயிடுச்சுன்னா அவனால் வங்கியில் வாங்கினா கடனை கட்ட முடியாது. அப்போ வங்கி திவால் ஆயிரும். வங்கி திவால் ஆயிருன்னா இவெல்லாம் போய் நிற்பான்ல, நான் டெபாசிட் போட்டுங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் காலமாக சம்பாதிச்சது அப்படின்னா கூட இவனுக்கு எல்லா காசையும் கொடுக்க வேண்டியதில்லை, 5 லட்ச ரூபா மட்டும் கொடுத்துடணும். இது சட்டமே இருக்குது. சட்டமே இருக்குது. இது எவனுக்குமே தெரியாது, பலருக்கு தெரியாது, 90% பேருக்கு தெரியாது. இதை போய் பார்க்க சொல்லுங்கள். இருக்கிற காசை இழந்துட்டு போயிடறாங்க வங்கியில் போடுறேன்னு சொல்லி. ஒழுங்காக சம்பாரித்து படம் டைரக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு பிஸியான ஒரு மனுஷனாக, ஒரு நல்ல அப்பாவாக, நல்ல கணவனாக நயன்தாராக இருந்து இருக்கிற வர்ற காசை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாழ சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அதனால் வங்கியில் போடுற காசு இது புதுசாக இருக்குது. வங்கியில் போடுற காசை வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீ ஆசைப்படுறது தப்பு கிடையாது. மொத்தமாக குஜராத்காரன் அடிச்சுட்டு போயிடுவானே, அதுக்கு என்ன பண்ண போகிற? சட்டம் இருக்கான்னு போய் செக் பண்ணி சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சிவா யாரே இல்லை, நான் பார்த்து சொல்கிறது இல்லை, இதை பார்த்தா அவருக்கே புரிஞ்சிடும். இல்லை, மக்களுக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பற்றி நான் அப்பயே போட்டிருக்கேன், 3 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். அந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் அந்த சட்டம் என்ன சொல்லுது, அதில் உள்ள சரத்துகள் என்னன்றதை டீட்டெயிலாக நீங்கள் சட்டமாக சொல்லும்போது இல்லை சட்டமாக சொல்லும்போது உங்கள் சேனலில் நீங்கள் பார்க்குறப்ப சில நாலேஜபிள் கேட்டனால எனக்கு நம்பர் தெரியல. இல்லை என்ன சொல்ல நம்பர் நாலேஜபிள் பர்சன்ஸ் வந்து அதை எடுத்துப்பாங்க, ஓகே இப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் இப்போ விக்னேஸ்வரன் இப்படி ஒரு கருத்தை முன்வச்சதுனால 300 கோடிலாம் இல்லை, பாவம் கஷ்டப்பட்டு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் ஃபிக்ஸடில் போட்டிருக்காங்களா, அவங்க நிலைமையே அதுதான். அப்போ எப்படி பணத்தை சேர்க்கறது? நீங்கள் பேங்க்கில் போடாமல் தனியாக கேஷாக கையில் வச்சுக்கூடாதுல்ல? பணத்தை பேங்க் வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? இதை தான் மாற்றிட்டு உன் காசை நான் பாதுகாக்க, முதல்ல நம்ம கொடுக்குற காசுக்கு அவன் வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த படுபாவிகள் வந்து என்ன பண்ணுறான்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் உன் காசை நான் பாதுகாக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு நாங்கள் வட்டி கொடுக்கணும், நீ தான் எனக்கு காசு கொடுக்கணுன்ற மாதிரி கொண்டாடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதனால தான் 15% இருந்த வட்டியை இப்போ கொண்டு வந்து 7% ஆகிட்டாங்க. 6.5 5.25 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஜப்பானில் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் போட்டு வச்சிங்கன்னா சேஃப்டி லாக்கராக இதில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவனுக்கு கொடுக்கணும். ஸ்விஸ் பேங்க்லாம் நீங்கள் பணம் போட்டு வச்சிங்கன்னா அவனுக்கு வருஷம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நீங்கள் கொடுக்கணும், அவன் தரமாட்டான். புரியுதா? அந்த ஸ்டைலில் இப்போ இங்கே கொண்டு வராங்க. சிவனை பார்த்தா சொல்லுங்கள், எந்த சிவனை? அந்த சிவன் இல்லை, விக்னேஷ் சிவனை பார்த்தா ஏமாந்துறவன். நான் கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிச்சு 350 கோடியை கொண்டு பேங்க்கில் போட்டு ஏதாவது ஒரு பேங்க்கில் அவன் திவாலாகி மொத்தமாக 5 லட்ச ரூபா தான் கையில் தருவாங்க. இல்லைண்ணா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்கள் வந்து டெபாசிட் திருப்பி பழைய பேர் ஆல்டோ கார் வாங்கி ஓட்ட வேண்டியது 5 லட்ச ரூபாய். அது ரொம்ப கஷ்டமாயிரும். எனவே நம்ம பார்வையாளர்களுக்கு அதுதான் நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ எப்படி தான் காசை சம்பாதிச்ச காசை என்ன பண்ணுறது? நீங்கள் இப்போ பேங்க்கில் போடக்கூடாது அப்படின்னா இப்போ என்ன பண்ண முடியாது? எப்படி வச்சுக்கிறது? இதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, ரைட். உங்களுக்குலாம் அந்த கவலை வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. அதை தான் சொல்லுங்கள். புரியுதா? உங்களுக்கு எனக்குலாம் அந்த இது தேவையே இல்லை. கேட்டால் எந்த நாயை கேட்டுக்கிட்டு அன்றென்று வர்றது அன்னைக்கு சாப்பாட்டுக்கு நிறைய இடம் போனான்னா வளம் போனான்னா நம்மளை விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரின்ற ரேஞ்சில் நம்ம பாட்டுக்கு போயிட்டு நம்ம அண்ணாட காட்சி அன்னைக்கு ஏதோ பேட்டியை கொடுக்குறோமா, சாப்பிட்றோமா, தூங்குறோமா அப்படின்னு. சரி, உண்மையிலே சிறப்புண்ணே, ரொம்ப நன்றி. இனி விக்னேஸ்வரன் இதை பார்த்தோன்னே தெரியாடுவாப்புல. அந்த காசு கூட பேங்க்கில் வச்சுருந்தா எடுத்துகிட்டு சொல்லுங்கள். ஃபுல்லாக நீ பேங்க்கை நம்ப வேண்டாம். இதுதான் நம்ம நயன்தாராவுக்கு நம்ம தீவிர ரசிகர். சிவனோட வேறு நம்ம விக்னேஷ் சிவனோட படமும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல டைரக்டர். அதுக்கும்போது ஒரு நல்ல நமக்கு வேண்டிய குடும்பம் நல்லா இருக்கணும், பிடிச்ச குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம அந்த எண்ணத்தில் தான் சொல்கிறோம். ஆனால் இப்படி ஒரு கருத்தை இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு செஞ்சு இப்போ எல்லாரும் வந்து கொஞ்சோண்டு சம்பாரிச்சு பேங்க்கில் வச்சுட்டு வட்டிக்கு வாங்கிட்டு சும்மா உட்காந்துலாம் பார்த்துருக்காங்க. மொத்தமாக பிடிக்கிட்டு போயிடும். வீடு மட்டும்தான் இருக்கும், புரியுது? கூரை பறந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கு, பார்த்துக்கலாம். சிறப்புண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. தெளிவான பல விஷயங்களை விளக்கி சொல்லிங்க. நன்றி.